அவர்களுக்கு ஆயுதம் வழங்கப்படுகின்றது. ஆயுதம் வழங்கப்பட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவரை அவ்வாறு ஆக இருந்து அவரை ஏற்றிக்கொண்டு யாழ் கூட வியூ பகுதியிலே குடியேற்ற வைத்து அங்கே அவரை தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகின்றார்கள் என்றால் எந்த அளவில் ஜனநாயகம் இருந்திருக்கின்றது என்பது டாக்டர் சேவானந்தா அவர்கள் கொடுத்தது ஒரு விடயம். சந்திரகாந்தன் அவர்கள், சந்திரகாந்தனுக்கும் பாருங்கள், ஆயுதங்களை கையில் அடைத்து வைத்து ஆயுதங்களுடன் ஒரு ஒட்டுக்குழுவை பின்னணியில் வைத்து, டக்ளஸுக்கு ஒரு தமிழ் ஆயுத ஒட்டுக்குழு, பிள்ளையானுக்கு ஒரு தமிழ் ஆயுத ஒட்டுக்குழுவை வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அல்லது தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு விட்டு வெல்ல வைப்பது என்பது எந்த வகையில் ஜனநாயகம் இந்த நாட்டிலே இருக்கின்றது என்பதற்கு இந்த இரண்டு உதாரணங்களாக இருக்கிறது. சிறையில் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பல முறை இலங்கை தமிழ் கட்சியை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த மற்றவர்கள் விரல் நீட்டுவதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விட்டோம், அதைத்தான் நாட்டுப்படத்தில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே சந்திரசேகரம் அவர்கள் இலங்கை தமிழ் கட்சிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய யோக்கியம் அவருக்கு இல்லை. ஆகவே இவ்வாறான தமிழ் தேசியம் என்பதும் வடகிழக்கிலே இருக்கக்கூடியது வந்து வடகிழக்கிலே வாழ்ந்து வலியோடு இருந்தவர்கள் தான் அந்த தமிழ் தேசியம். நீங்கள் கூறுகின்ற அந்த தந்தை செல்வாவின் 5 ரீதியான போராட்டமாக இருக்கலாம், தலைவர் பிரபாகரனின் ஆயுத போராட்டமாக இருக்கலாம், ஏனைய 36 விடுதலை இயக்கங்கள் தோற்றம் பெற்றதெல்லாம் கொழும்பில் இருந்து வந்து தலைமை தாங்கவில்லை, கண்டியில் இருந்து வந்து தலைமை தாங்கவில்லை. எமது தேசியத்தை வளர்த்த யாழ் மாவட்டத்தில் இருந்துதான் தலைவர்கள் உருவானார்கள். அந்த தலைவரின் அடிப்படையில் தான் கட்சிகள் வளர்க்கப்பட்டு போராட்டங்கள் இடம்பெற்றது. வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் இந்த பிரதேசவாதம் எண்ணளவும் இல்லை. இதை பார்க்கக்கூடிய ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், ஒரு நிகழ்விலே ஒருவர் சென்ற போது அவரை ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது நான் தான் அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவன் என்பது ஒரு விடயம். ஆகவே இலங்கை தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இலங்கை தமிழ் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூட நாங்கள் அழைக்கவில்லை. பொதுவாக அழைக்கின்ற போது அதை அங்கு சென்று விளக்கேற்றுவதற்கு கூட இடமில்லை என்றால் இலங்கை தமிழ் கட்சி எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள், அவருடன் சேர்ந்தவர்கள் எல்லோரும் எனது பெயரை பாதிப்பதற்கு பதிலாக சங்கு சின்னத்தை மிகவும் கேவலப்படுத்தி பிரச்சாரம் செய்வது நீங்களும் ஊடகங்களிலே ஐபிசி ஊடகத்திலேயே அந்த கூட்டங்களிலே அவர்கள் பேசியது சங்கை நாங்கள் தோற்கடிப்போம், சங்கு ஊழப்படும் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை கூட முன்னெடுத்தார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் கூறியது போன்று உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் இந்த வட்டாரத்தை வெல்ல வைப்பதற்காக நான் பிரச்சாரம் செய்தேன். அப்பொழுது அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை இவர் இலங்கை தமிழ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்கின்றார், அவருக்கு பின்னாலே மற்றவர்கள் போகின்றார்கள் என்ற எச்சரிக்கை அவர்களுக்கு சொல்லவில்லை. அப்படியாக இருந்தால் கோமாவில் இருந்து விட்டு இப்பொழுதுதான் அவர்கள் எழுந்து செல்வது போன்றுதான் இந்த கருத்து இருக்கின்றது. நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை. இன்றைய தினமும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் தமிழ் தேசிய அரசியலினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் பேசிக் கொள்வதற்காக இன்றைய தினமும் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன். வணக்கம். வணக்கம். குறிப்பாக மிக நீண்ட காலமாக தமிழ் தேசிய அரசியல் பயணத்தில் இருக்கிறீர்கள். ஒரு ஊடகராக, அரசியல்வாதியாக உங்களுடைய நிலைப்பாடு தொடர்ச்சியாக முன்னிறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இப்போதைய தமிழ் தேசிய பரப்பினுடைய நிலவரம் தொடர்பாக எப்படியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறீர்கள்? என்னை பொறுத்த மட்டும் நான் 1976ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது 50 வருடம் மட்டுகின்றது தமிழ் தேசிய அரசியலிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனது நிலைப்பாடு என்பது ஒரு இணைந்த வடகிழக்கில் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வருவதற்காக தந்தை செல்வா முன்வைத்த சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கை. அதற்கு பிறகு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து இன்று வரையும் தமிழ் தேசிய அரசியலில் இணைந்த வடகிழக்கில் ஒரு தீர்வுக்காக எந்த வகையில் நாங்கள் செயல்பட வேண்டுமோ அந்த வகையில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அந்த நிலைப்பாட்டை தான் 2004ஆம் ஆண்டு நான் தேர்தல் அரசியலிலே நான் முதலாக நான் தேர்தல் அரசியலுக்கு நான் வந்து 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். 3வது தடவை நான் பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நியமிக்கப்பட்ட போதும் நான் அதிலே தெரிவாகவில்லை. அதற்கு பிறகு நான் எந்த ஒரு தேர்தலிலும் நான் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தமிழ் தேசியத்துக்கான ஒரு செயல்பாட்டாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற இருக்கின்ற போதுதான் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி அநேகரின் விருப்பத்துக்கு நான் ஒரு தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்டு 2,26,343 வாக்குகளை வடகிழக்கிலிருந்து பெற்றுக் கொடுத்து மீண்டும் தமிழ் தேசியத்தை ஒரு
உறுதியாக மக்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை உலகுக்கும் எடுத்துக்காட்டியது. தொடர்ச்சியாக நான் தமிழ் தேசிய அரசியலில் இருந்தோம். சரி, எப்படியான சூழ்நிலையில் இப்போது தமிழ் தேசிய அரசியலினுடைய போக்கு தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பல்வேறு நபர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கூட பேசியிருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார், தமிழ் தேசிய அரசியல் குறிப்பாக தமிழரசு கட்சி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள், குறிப்பாக சுமந்திரனிடமிருந்து தமிழரசு கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்களுக்கான ஒரு ஆலோசனையை முன்வைக்கின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் என்பதும் தமிழ் அரசு கட்சியினுடைய அரசியலும் ஆக இருக்கிறது. இந்த நிலையில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் தமிழ் அரசு கட்சியில் இருந்து உங்களுடைய அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது ஒரு விடயம் தொடர்பாக கூறி நீக்கியிருந்தார்கள். அதன் பின்பதான நிலைமை இதில் என்ன பிரச்சனை என்றால் 2010ஆம் ஆண்டு தான் இப்பொழுது அந்த இலங்கை தமிழர் கட்சிக்குள்ளே சுமந்திரன் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு 2020ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தார். ஆக இந்த இருவரும் அந்த தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்குள் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு புலம்புகள் அல்லது ஒரு முரண்பாடுகள் இருக்கின்றது என்ற நிலைப்பாடு குறிப்பாக இந்த இடத்திலும் இருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் தமிழ் மக்களை விட அல்லது இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்றவருக்கு அப்பால் இருக்கின்றது வேறு கட்சியில் இருக்கின்றவர்களும் இன்று வேல் நீட்டக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் உண்மையிலே இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்றை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக 16 மாநாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 16 தேசிய மாநாட்டிலும் எந்த ஒரு தலைவர் தெரிவுக்கும் ஒரு வாக்கெடுப்பு மூலமான ஒரு தெரிவு இடம்பெறவில்லை. ஆனால் 17வது தேசிய மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்ற போதுதான் வாக்கெடுப்பு மூலமாக நான் நினைக்கின்றேன் 2024 ஜனவரி 21ஆம் தேதி திருவோணமலையில் நடந்த வாக்கெடுப்பின் மூலமாக தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். அவருடன் நேரடியாக போட்டியிட்ட சுமந்திரன் அவர்கள் அதில் தெரிவாகவில்லை. மூன்றாவதாக போட்டியிட்ட யோகேஸ்வரன் அவர்கள் ஸ்ரீதரனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு 2024 ஜனவரி 27ஆம் தேதி தான் அந்த பொதுச்சபை கூட்டத்தில் இந்த தெரிவுகள் இடம்படுகின்ற போதுதான் அந்த முரண்பாடுகள் ஏற்பட்டது. அந்த முரண்பாடு நிமித்தத்துக்கு பிறகு இப்பொழுது 3 வழக்குகள் அல்லது 4 வழக்குகள் இப்பொழுது நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழக்குகள் சென்றதன் காரணமாக இந்த பதில் என்கின்ற பதவிகளை, அதாவது பதில் செயலாளர், பதில் தலைவர் என்கின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்திலே இருந்து அந்த கட்சியை வெளியிலே வரும் மற்றும் அந்த தீர்ப்பு வர வேண்டும் அல்லது அந்த வழக்கு போட்டவர்களை வாபஸ் வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இப்பொழுது அந்த மத்திய குழுவில் சுருங்கிய நிலையில் அந்த இலங்கை தமிழரசு கட்சி சில மத்திய குழு உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் நான் 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே கேட்டபோது எனக்கான ஒரு விளக்க கடிதம், அந்த விளக்கத்துக்கான பதில் கொடுத்திருக்கின்றேன். இதுவரையிலே விளக்கத்துக்கான பதில் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஊடக பரப்பிலே பல கட்சியில் இருக்கக்கூடிய பதில் செயலாளராக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், எனக்கு விளக்கத்துக்கான கடிதம் அல்லது நிப்பாட்டியதாக, கட்சியிலே இருந்து இடைநிறுத்தப்பட்டதாக அல்லது கட்சியிலே இருந்து விலக்கப்பட்டதாக கடிதம் அனுப்பப்பட்டதாக கூட சொல்லுகின்றார்கள். ஆனால் நான் இலங்கையில் தான் இருக்கின்றேன். நான் கண்டிலும் இருக்கவில்லை, கொழும்பிலும் வாழவில்லை அல்லது சந்திரமண்டலத்திலும் இருக்கவில்லை. எனது முகவரியுள்ள மட்டக்களப்பில் தான் இருக்கின்றேன். இதுவரையிலே எனக்கு அந்த கடிதம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் விலக்கியதாக அல்லது விலக்கப்பட்டதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. நான் இலங்கை தமிழரசு கட்சிதான் நான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால பகுதியிலும் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சிக்கான பிரச்சார பணிகளில் அதிகளவில் ஈடுபட்டிருந்த ஒருவராக காணப்படக்கூடிய நிலையில் இப்போது கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்றிருக்கக்கூடிய மாமனிதர் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய நினைவேந்த நிகழ்விலே நீங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களுக்கு எதிராக ஒரு விளக்கம் கோருகின்ற சம்பவம் தமிழரசு கட்சியில் பதிவாகி இருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலோடு வாழக்கூடிய அரியநேந்திரர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான வகுப்பு எடுக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதில் எனக்கு வேடிக்கை என்னவென்றால் இது ஒரு கேவலமான ஒரு கட்சியின் நிலைமை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்னவென்றால் மாமனிதர் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களின் 20வது ஆண்டு விழாவில் அண்மையில் இடம்பெற்றது. அந்த 2012ஆம் ஆண்டு முதலாக மாமனிதர் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களின் ஆண்டு நினைவை மட்டக்களப்பிலே அறிமுகப்படுத்தியது நான் தான். அதில் குறிப்பாக இங்கே இருக்கின்ற வாலிபர் அணி அவர்களை, வாலிபர் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் அணி மூலமாக அதை செய்யுமாறு கூறி
தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இடம்பெற்று கொண்டு வந்தது. ஆனால் அந்த நான் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த வருடம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் கலந்து கொள்ளவில்லை. இந்த முறை நான் அதிலே கலந்து கொள்வதற்கான சூழ்நிலை இருந்தது. அதிலே நான் போய் ஒரு பார்வையாளராகத்தான் நான் அதிலே கலந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த தீபங்களை நினைவு சுடர்கள் ஏற்றுகின்ற போது ஏறக்குறைய 17வது இடத்திலே என்னை அழைத்திருந்தார்கள். நான் போய் பக்குவமாக விளக்கேற்றி போட்டு வந்திருந்தேன். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பதை நான் பிறகுதான் அறிந்திருந்தேன். என்னை விளக்கேற்றுவதற்காக அவர்கள் அழைப்பதற்காக அந்த பட்டியலிலே எனது பெயர் இருக்கவில்லை என்றும், ஆனால் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய எங்கள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழ் கட்சியின் செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சிறிநேசன் அவர்கள் அவர் அந்த நடத்திய வாலிபர் அணி செயலாளரிடம் கூறிய போது அவர்களே திரும்ப என்னை மீண்டும் 2 தடவை கூறி அதுக்கு 3வது தடவையாகத்தான் என்னை அழைத்ததாகவும், அதில் இருக்கின்ற வாலிபர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அதில் குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் மதன் அவர்கள் என்னை அழைத்து உடனடியாக அதை அழைத்து சென்று அந்த விளக்கேற்ற வைத்தார். அதற்கு பிறகுதான் இந்த விளக்க கடிதங்கள் அவருக்கு எதிராக ஏன் அவரை அழைத்தது என்கின்ற இந்த இதை நான் பிறகுதான் நான் அறிந்திருந்தேன். இதை பார்க்கக்கூடிய ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், ஒரு நிகழ்விலே ஒருவர் சென்ற போது அவரை ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது நான் தான் அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவன் என்பது ஒரு விடயம். ஆகவே இலங்கை தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம். இலங்கை தமிழ் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூட நாங்கள் அழைக்கவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒருவர் அதிலே சென்ற போது அவர்கள் மனோநிலை எந்த அளவில் இருக்கின்றது, இலங்கை தமிழ் கட்சியில் இப்பொழுது இருக்கின்ற பதில் செயலாளர் அல்லது பதில் தலைவர் அல்லது அதில் இருக்கின்ற அந்த மத்திய குழுவில் இருக்கின்ற ஒரு சிலர் மனோநிலை இதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பொது நிகழ்வுக்கு அதை அழைக்கின்ற போது அல்லது பொதுவாக அழைக்கின்ற போது அதை அங்கு சென்று விளக்கேற்றுவதற்கு கூட இடமில்லை என்றால் இலங்கை தமிழ் கட்சி எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? அதே நேரத்தில் சில உறுப்பினராக இருக்கக்கூடிய கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார் அவர் கூட அங்கே அழைக்கப்பட்டு அதில் சீவம் ஏற்றப்பட்டிருந்தார் ஒழுங்காக. ஆக இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இலங்கை தமிழ் கட்சியின் மனோநிலை இருக்கின்றது என்பது ஒரு விடயம். 2வது விடயத்தை நீங்கள் அதில் நான் குறிப்பிட்டாக வேண்டும் என்னவென்றால், நான் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட்ட போது சுயேட்சை குழுவாகத்தான் நான் களம் இறங்கியிருந்தேன். சுயேட்சை சின்னமாகத்தான் நான் சங்கு சின்னத்தை எடுத்திருந்தேன். அந்த சங்கு சின்னத்தை நான் எடுத்து பிரச்சாரம் செய்கின்ற போது இந்த இலங்கை தமிழ் கட்சியில் இருக்கின்ற பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் அவருடன் சேர்ந்தவர்கள் எல்லோரும் எனது பெயரை பாதிப்பதற்கு பதிலாக சங்கு சின்னத்தை மிகவும் கேவலப்படுத்தி பிரச்சாரம் செய்தது. நீங்களும் ஊடகங்களிலே ஐபிசி ஊடகத்திலேயே அந்த கூட்டங்களிலே அவர்கள் பேசியது, சங்கை நாங்கள் தோற்கடிப்போம், சங்கு ஊதப்படும் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை கூட முன்னெடுத்தார்கள். ஆனால் இன்று அந்த சங்கை எடுத்தவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சேர்ந்தவர்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எடுத்த அந்த சங்கு கூட்டணியை இன்று இலங்கை தமிழ் கட்சி தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சங்கிலே கேட்ட சங்கு சின்னத்தை பாவித்த இலங்கை தமிழ் கட்சியின் தந்தை செல்வாவின் கொள்கைக்காக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட என்னை இவ்வாறு உதாசீனம் செய்கின்றார்கள், கேவலப்படுத்துகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். ஆகவே இது எந்த வகையில் தொடர்ந்து செல்லும் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் வரலாறு என்பது தமிழர் தேசிய போராட்டத்தோடு ஒப்பிடுகிற போது மிக காத்திரமானதாக இருந்திருக்கிறது. குறிப்பாக தமிழர் தேசிய போராட்டத்தினுடைய முதல் களப்பலி என்று சொல்லக்கூடிய திருமலை தியாகி தீரன் நடராசன் அவர்களுடைய அந்த மரணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது தமிழரசினுடைய தியாகம். மிக நீண்ட காலமாக பல சத்தியாகிரகங்கள், பல தீர்மானங்கள், இப்படி பல்வேறு விதமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலினுடைய மிக முக்கியமான காத்திரமான பங்கை வகித்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சி இன்று ஒரு சிலருடைய குறுகிய தேவைக்காக பயன்படுத்தப்படுவதான குற்றச்சாட்டு பலராலும் முன்வைக்கப்படுகிறது. இதனை நேசித்திருக்கக்கூடிய கட்சியை நேசித்த தமிழ் தேசியத்தை நேசித்தவர்கள் ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை நேசித்தவர்கள் இதற்கான மாற்றீடுகள் அல்லது இந்த விவகாரத்தில் இருந்து தமிழரசு தரப்பினை விடுவிப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இதில் என்ன பிரச்சனை என்றால், நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்னவென்றால், தமிழ் தேசியம் என்பதும் வடகிழக்கிலே இருக்கக்கூடியதும் என்று வடகிழக்கிலே வாழ்ந்து வலியுடன் இருந்தவர்கள் தான் அந்த தமிழ் தேசிய உணர்வு. நீங்கள் கூறுகின்ற அந்த தந்தை செல்வாவின் ஐம்பதியான போராட்டமாக இருக்கலாம்
தலைவர் பிரபாகரனின் ஆயுத போராட்டமாக இருக்கலாம், ஏனைய 36 விடுதலை இயக்கங்கள் தோற்றம் பெற்றதெல்லாம் கொழும்பில் இருந்து வந்து தலைமை தாங்கவில்லை, கண்டியில் இருந்து வந்து தலைமை தாங்கவில்லை. எமது தேசியத்தை வளர்த்த யாழ் மாவட்டத்தில் இருந்துதான் தலைவர்கள் உருவானார்கள். அந்த தலைவரின் அடிப்படையில் தான் கட்சிகள் வளர்க்கப்பட்டு போராட்டங்கள் இடம்பெற்றது. ஆகவே இந்த இடையிலே சென்று அந்த இறக்குமதி செய்கின்றவர்களை கட்சியிலே உள்வாங்குகின்ற போது அவர்களுக்கு வலி தெரியாது, வேதனை தெரியாது. ரவுண்ட் அப், ஆங்கிலத்திலே ரவுண்ட் அப் என்றால் அதை கண்டிருக்க மாட்டார்கள், கிரீனைட் என்று கூறுவார்கள், அதை கண்டிருக்க மாட்டார்கள். ஒழித்து ஓடி பல இன்னல்கள் மத்தியிலே வாழ்ந்தவர்கள் தான் இந்த இலங்கை தமிழ் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள், போராட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மறைந்த மாவை சேனாதிராஜ அண்ணன் அவர்களின் பங்கு என்பதும் கூட உங்களுக்கு தெரியும். இந்த கட்சிக்கு அப்பால் இளைஞர்களை ஒன்று திரட்டியதில் அவர் கூடிய பங்களித்திருந்தார். இறுதியாக அவர் இறக்கின்ற போது, இறப்பதற்கு 2 கிழமைக்கு முதல் அவர் இலங்கை தமிழ் கட்சியிலே பட்ட துன்ப துயரங்களையும் மக்கள் அறிவார்கள். ஆகவே அந்த வகையில் தான் இப்பொழுது அந்த அடிப்படை நோக்கம் தந்தை செல்வா எந்த வகையில் அந்த இலங்கை தமிழ் கட்சியை வழிபடுத்தி ஒற்றுமையாக கொண்டு சென்றாரோ, இன்று அந்த ஒற்றுமை சிதறப்பட்டு ஒரு குறுகிய 3-4 பேரின் ஒரு தலையீட்டில் அந்த இப்பொழுது இலங்கை தமிழ் கட்சி ஒரு எச்சரிக்கையாக அதட்டுகின்ற மக்களுக்காக நான் நினைக்கிறேன், இந்த கூட்டங்களை போட்டு மக்களை அணி திரட்டி ஒரு தேசமாக திரட்டுவதை விட ஓடுகின்ற அது அரசியல் குழு கூட்டங்களாக இருக்கலாம் அல்லது மத்திய குழு கூட்டங்களாக இருக்கலாம், யாரை விலக்குவது என்று அந்த கூட்டம் போட்டால் நாங்களே யோசிப்பது, இன்றைக்கு யாருக்கு கடிதம் எழுதப்படுகின்றதோ, யாரை இன்று விலக்குகிறதுக்கு தீர்மானம் எடுக்கின்றார்களோ என்ற ரீதியில் தான் இப்பொழுது இலங்கை தமிழ் கட்சியின் கூட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு நல்ல உதாரணம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த 2 வருடங்களாக இந்த தொடர்ச்சியாக இந்த பதில் செயலாளராக சிவந்திரன் அவர்கள் வந்ததற்கு பிறகு பல்வேறுபட்ட கடிதங்களை உடனடியாக எடுக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது இறுதியாக இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அரியநேத்திரன் அவர்களை கூட்டங்களில் எடுக்கக்கூடாது என்று மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றார். ஆனால் நான் சங்கு சின்னத்தில், அதாவது ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்டதற்கு பிறகு பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே ஒவ்வொரு மேடையிலும் நான் எங்கள் சிறுநேசன் அவர்களின் பிரச்சாரத்துக்காக பல்வேறுபட்ட இடங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்களுக்கு தெரியவில்லையா நான் இலங்கை தமிழ் கட்சியிலே அதிலே இருக்கின்றேன், அவரை விலக்க வேண்டும் அல்லது ஏன் வருகின்றார் என்பது அப்பொழுது அவர்களுக்கு ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் கூறியது போன்று உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நான் எனது வட்டாரத்தை வெல்ல வைப்பதற்காக நான் பிரச்சாரம் செய்தேன். அப்பொழுது அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை, இவர் இலங்கை தமிழ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்கின்றார், அவருக்கு பின்னாலே மற்றவர்கள் போகின்றார்கள் என்ற எச்சரிக்கை அவர்களுக்கு சொல்லவில்லை. அப்படியாக இருந்தால் கோமாவில் இருந்து விட்டு இப்பொழுதுதான் அவர்கள் எழும்பி சொல்வது போன்றுதான் இந்த கருத்து இருக்கின்றது. நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். ஆகவே இது ஒரு வேதனையான விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் எந்த வகையில் அடுத்த மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் இதற்கான பிரதிபலிப்பையும் இதற்கான நட்டகீட்டையும் அவர்கள் பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கடந்த 70 ஆண்டுகளுக்கு அதிகமாக தமிழ் தேசிய அரசியலின் ஒரு தீர்க்கம் மிக்க முடிவுகளை எடுக்கக்கூடிய தரப்புகளாக தமிழரசினுடைய தரப்புகள் இருந்திருக்கிறது என்று சொல்லி காலங்காலமாக அதனுடைய அரசியல் தலைவர்களும் மக்களும் நம்பியிருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு தலைவர் தேர்வுக்காக தமிழரசு கட்சியை அல்லது அதனுடைய பாரம்பரியத்தை கொண்டு போய் நீதிமன்ற படிகளில் ஏற்றி இருக்கக்கூடிய இந்த நபர்கள் தொடர்பாக நீங்கள் எப்படியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது ஒரு கட்சியினுடைய விசுவாசியாக அல்லது தமிழ் தேசியத்தினுடைய ஆன்மாவை விசுவாசிக்கக்கூடியவராக உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது? இல்ல, உண்மையிலே நான் இப்ப கூறுகின்ற விடயம் என்னவென்றால், தந்தை செல்வா இறக்கின்றார் 1977 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. தந்தை செல்வா இறப்பதற்கு முன்பே இலங்கை தமிழ் கட்சியிலே இடம்பெற்ற இறுதி மாநாட்டு தெரிவு என்பது 1973ஆம் ஆண்டு தான் இறுதியாக நடந்தது. இலங்கை தமிழ் கட்சியின் மாநாடு. அந்த மாநாட்டில் கூட 2 பேருக்கு தலைமை பதவி போட்டி தன்மை ஏற்பட்டிருந்தது. அதிலே குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய செல்லியார் ராசுதுரை அவர்கள் அண்மையிலே மரணித்தவர், 90 வயதிலே மரணித்தவர். அடுத்தது அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் என்பவர். இருவருக்கும் அந்த போட்டித்தன்மை ஏற்பட்ட போது செல்லியார் ராஜேஸ்வரை என்பவர் தந்தை செல்வாவின் மிகவும் விசுவாசமாக இருந்தார். தந்தை செல்வா எதை சொல்லுகின்றாரோ அதை கேட்டு நடக்கின்ற ஒரு மனோபக்குவம் செல்லியார் ராஜேஸ்வரை அவர்களுக்கு இருந்ததன் காரணமாக அவர்களை போட்டிக்கு விடாமலே அந்த மாநாட்டிலே சுகுமமாக பேசி அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அவர்களை தலைவராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த கூட்டத்திலே ஒரு போட்டித்தன்மை ஏற்படவில்லை. ஆனால் இந்த
அதற்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு 32 வருடங்களுக்கு பிறகுதான் 2010ஆம் ஆண்டு இடம்பெறுகின்றது. அதுக்கிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு எதுவுமே இடம்பெறவில்லை. அதன் காரணம் என்னவென்றால் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே தமிழர் விடுதலை கூட்டணி உதயமாகிறதுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு சென்றதன் காரணமாக தமிழர் விடுதலை கூட்டணி தான் தொடர்ச்சியாக 2004ஆம் ஆண்டு தேர்தல் வரையும் தமிழர் விடுதலை கூட்டணி தான் இயங்கி வந்தது. 2004ஆம் ஆண்டு தான் கிடப்பிலே கிடந்த இலங்கை தமிழரசு கட்சியை தூசியை தட்டி எடுத்து இலங்கை தமிழரசு கட்சியை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் 2010ஆம் ஆண்டு அடுத்த மாநாடு இடம்பெற்று அதுக்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் கூறியது போன்று எந்த ஒரு தேர்தலிலும் எந்த ஒரு விடயங்களிலும் பல முரண்பாடுகள் வந்திருக்கின்றது. இப்ப நான் கூறுகின்றேன், நான் 2010ஆம் ஆண்டு மாநாட்டில் இருந்து நான் தொடர்ச்சியாக எல்லா மாநாட்டுக்கும் சென்றிருக்கின்றேன். இந்த தெரிவுகள் என்பது ஜனநாயக ரீதியாக இடம்பெறுவதாக கூறினாலும் கூட அதில் ஒரு சுகமமாக ஏற்கனவே கலைக்கப்பட்டு பேசப்பட்டு இன்னார் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் மாநாடுகள் இடம்பெற்றது. ஆனால் இந்த தேர்தலிலே இதை நான் பிழை சொல்லக்கூடியவராக இருக்கின்றேன். மறைந்தவர்களை நாங்கள் பிழையாக பார்க்கக்கூடாது. ஆனால் இதில் விட்ட பிள்ளை யார் என்று கேட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய இரா சம்பந்தனையா அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜ அண்ணன் அவர்களும் இந்த விடயத்திலே கடும் பிழை விட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இவ்வாறான ஒரு போட்டித்தன்மை சுமந்திரன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தலைவர் தெரிவு இடம்பெற போகின்றது என்று கூறுகின்ற போது கூட அவர்களை அணுகி ஒருவரை விட்டுக் கொடுங்கள் என்று கூறவில்லை. ஆனால் சம்பந்தனையா அவர்கள் அந்த வேட்பாளராக போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட சம்பந்தன் ஐயா அவர்கள் சுமந்திரன் அவர்களையும் ஸ்ரீதரன் அவர்களையும் யோகேஸ்வரன் ஐயா அவர்களையும் பேசி 3 பேரும் ஒரு ஒற்றுமைக்கு வர வேண்டும் என்று ஒரு ஓமல்டிக்கு ஒரு உதட்டளவிலே கூறியிருந்தார். அதனை கேட்டுக்கொண்டு இறுதியாக 3 பேரும் கதைத்து இல்லை நாங்கள் போட்டியிட போகின்றோம் என்ற முடிவுதான் எடுக்கப்பட்டது. ஆக பாருங்கள், தந்தை செல்வாவின் தலைமைத்துவ பண்பும் அதுக்கு பிறகு இருந்த தலைமைத்துவ பண்பும் இதிலே நாங்கள் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே அதற்கு பிறகு கூட சரி தெரிவு செய்யப்பட்டார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு கை கொடுத்து குதூகலம் பண்ணி அவருடன் சேர்ந்து இயங்க போகின்றனர் என்று ஊடகங்களிலே கூறிய சுமந்திரன் அவர்கள் இறுதியாக அந்த அடுத்த தெரிவிலே இங்கே 2 அணி இருக்கின்றது, 2 அணியும் ஒன்றாக சேர வேண்டுமாக இருந்தால் தான் என்னை அவருடைய பெயரை சொல்லி நான் இதிலே பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதை பகிரங்கமாக கூட்டங்களிலே கூறுகின்றார். ஆகவே இந்த 2 அணி என்பதையும் முதலாக வெளியிட்டவர் சுமந்திரன் அவர்கள் தான். அந்த கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். ஆக அதுக்கு பிறகுதான் இப்பொழுது அந்த வழக்கு சென்றிருக்கின்றது. 2 வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார், இரவேளை நான் தலைவராக தெரிவு செய்யப்படாமல் விட்டிருந்தால் இப்பொழுது அது வழக்கு சென்றிருக்காது, நீதிமன்றத்துக்கு சென்றிருக்க மாட்டாது என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். ஆக இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக வந்ததையும் பொதுச் செயலாளராக நான் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய திரிநேசன், அப்பொழுது அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நான் தான் முன்மொழிந்திருந்தேன். அவரை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் எவ்வாறு இதை நான் உண்மையில் பிரதேசவாதத்துக்கு எதிரானவன். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த பிரதேசவாதம் எண்ணளவும் இல்லை. அதை காட்டினவர்கள் 2024 ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு கூடுதலாக வாக்களித்த அந்த மக்கள் யாழ் மாவட்ட மக்கள், அவர்களுக்கு பிரதேசவாதம் அறவே இல்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியில் பிரதேசவாதம் இருக்கின்றது என்பதற்கு திரிநேசன் அவர்களை அதிலே பொதுச் செயலாளராக வராமல் தடுத்த விடயம், இப்பொழுது என்னை இதில் இருந்து விலக்குகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 1977ஆம் ஆண்டு தெல்லியா இராசதுறைக்கு நடந்தது இப்பொழுது எனக்கு நடந்திருக்கின்றது என்பதை நான் சொல்லவில்லை. பலர் சமூக வலைத்தளங்களிலே அந்த பதிவை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாக்கம் என்பது கிழக்கு மாகாண சபை தேர்தலில் எந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு தெரியும், திருவாளர் சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகிய இருவரும் மிக நெருக்கமாக ஒரு காலத்திலே செயல்பட்டவர்கள். இவர்கள் ஒருவர் மாறி மாறி புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகார மோதல் அல்லது கதிரைக்கான சண்டை என்பது தமிழரசு கட்சியை எப்போது ஒரு நீதிமன்ற படியேட வைத்திருக்கிறது, அல்லது ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு அமைச்சர் சிங்கள தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர் தமிழரசு கட்சியை பார்த்து ஆலோசனை சொல்லுகின்ற அளவுக்கு நாடாளுமன்ற
நாடாளுமன்றத்திலே ஒரு பாரம்பரியமான தமிழர்களுடைய அரசியல் தரப்பு சந்திசிரிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இரண்டு பேருடைய மோதல் என்பது மிக பாரம்பரியமான ஒரு கட்டமைப்பை சிதைவுறச் செய்திருக்கிறது என்ற கருத்து பலராலும் முன்வைக்கப்படுகிறது. இதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, இது உண்மையிலே அரசியல் என்பதில் பலர் விமர்சனங்கள் என்பது வருவது அது அவர்களின் வாக்கு வங்கிக்காக அல்லது மக்களைக்காக அவர்களை ஆதரவு பெறுவதற்காக எதிரியாக இருந்தாலும் மாற்று கட்சியினர் இவ்வாறு கூறுவது என்பது தொடர்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது சந்திரசேகரம் அவர்கள் கூறியிருக்கின்றார். இதற்கு முன்பே இப்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பலமுறை இலங்கை தமிழ் கட்சியை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த மற்றவர்கள் விரல் நீட்டுவது நாங்கள் இடம் கொடுத்து விட்டோம், அதைத்தான் நாட்டுப்படத்தில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே சந்திரசேகரம் அவர்கள் இலங்கை தமிழ் கட்சிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய யோக்கியம் அவருக்கு இல்லை. ஆகவே இவ்வாறான கருத்தை அவரை கூற வைத்தது நாங்கள் விட்ட பிள்ளை, இலங்கை தமிழ் கட்சியில் விட்ட பிள்ளை என்பதை மாத்திரம்தான் நான் உடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் குறிப்பாக இப்போது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இன்று வரை தமிழர் தரப்பில் இருக்கிறது. பல காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தாய்மார்களுடைய கண்ணீர் வாக்குமூலங்களில் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டப்பட்டவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய பிரச்சினை சார்ந்து அவர் கைது செய்யப்படவில்லை, ஒரு துப்பாக்கி பரிமாற்றத்திற்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழர்களுடைய அரசியல் நாடியாக அல்லது தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக விசாரணை செய்யுங்கள் என்று ஒரு தடவை கூட வலியுறுத்த முடியாத நிலைமைகள் இருக்கிறார்கள். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்னவென்றால், இலங்கை ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக ரீதியாகத்தான் தேர்தல் இடம்பெறுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், 1994 ஆண்டு தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முதலாக தேர்தலிலே போட்டியிடுகின்றார். அவர் தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது கொழும்பிலே இருக்கக்கூடிய அப்பொழுது இருக்கின்ற அமைச்சருடன் கதைத்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்கப்படுகின்றது. ஆயுதம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொழும்பிலே கொடுக்கப்பட்டு அவரை அவ்வாறு ஆக இருந்து அவரை ஏற்றிக்கொண்டு யாழ் தீவு பகுதியிலே குடியேற்ற வைத்து அங்கே அவரை தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகின்றார்கள் என்றால் எந்த அளவில் ஜனநாயகம் இருந்திருக்கின்றது என்பது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொடுத்தது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், அதே பாணியில் தான் 2008 ஆண்டு முதலமைச்சராக மட்டக்களப்பிலே கேட்ட இப்பொழுது இருக்கின்ற அவரின் சிறையில் தான் இருக்கின்றார் பிள்ளையான் அவர்கள், சந்திரகுமார் அவர்கள், சந்திரகாந்தன் அவர்கள். சந்திரகாந்தனுக்கும் பாருங்கள், ஆயுதங்களை கையில் அடைத்து வைத்து ஆயுதங்களுடன் ஒரு ஒட்டுக்குழுவை பின்னணியில் வைத்து, டக்ளஸுக்கு ஒரு தமிழ் ஆயுத ஒட்டுக்குழு, பிள்ளையானுக்கு ஒரு தமிழ் ஆயுத ஒட்டுக்குழுவை வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அல்லது தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு விட்டு வெல்ல வைப்பது என்பது எந்த வகையில் ஜனநாயகம் இந்த நாட்டிலே இருக்கின்றது என்பதற்கு இது 2 உதாரணங்களாக இருக்கின்றன. ஆக இப்பொழுது 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் கைது செய்யப்பட்ட விடயம் என்னவென்றால், டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்ட விடயம் என்னவென்றால், 2001 ஆண்டு நினைக்கிற ஒரு போதை வசதி கடத்தல்காரர், மிகவும் மதுஷ் என்பவருக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கின்றார். இப்ப டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எத்தனை ஆயுதம் மூடக்கணக்கில் கொடுத்திருப்பார்கள்? அவர்களுக்கு இவர் உண்மையிலே டைரியில் எழுதி வைக்க கொடுத்திருக்க மாட்டார். சரியோ, எந்த ஆயுதத்தை யாருக்கு கொடுத்தார் என்பது கூட அவருக்கு பிடித்ததுக்கு பிறகுதான் அவர் ஒரு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும். எந்த ஆயுதம் ஆருக்கு எல்லாம் கொடுத்தோம், இவருக்கும் கொடுத்திருக்கமா என்ற மாதிரியான ஒரு சிந்தனை. முதலாவது அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் அவர்களை மிகவும் மோசமாக போதை வசதி கடத்தல் செய்தவர் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் பாராளுமன்றத்தில். ஆனால் இவர் இப்ப ஆயுதம் கொடுக்கப்பட்டவர் ஒரு போதை வசத்தல் கடத்தல்காரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அவர் போதை வசத்துக்கும் துணையாக இருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆயுதம் கொடுக்க வேண்டும்? அவருக்காக ஒரு தமிழருக்கு அல்லது போதை வசத்துக்கு இல்லாதவருக்கு கொடுக்கப்பட்டதும் இல்லை. ஆகவே இந்த விடயத்துக்கு பின்னணியில் இப்பொழுது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள், பல்வேறுபட்ட சம்பவங்களை சமூக வலைதளங்களில் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விசாரணை நான் நினைக்கின்றேன் இப்பொழுது ஜனவரி 9ஆம் தேதி அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதாக இருக்கின்றது. அதன் மூலமாக என்ன விடயங்கள் வழியில் வருகின்றது, எந்த விடயத்தை அவர்கள் விசாரிக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுபோல்தான் பிள்ளையான் அவர்களையும் கைது செய்யப்பட்டது. எங்கள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் அவர்களின் கடத்தல் தொடர்பாக அவரை கைது செய்யப்பட்டு இப்பொழுது ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் விசாரணைக்காக அவரையே படம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒருவரை கைது செய்துவிட்டு ஒவ்வொரு விசாரணைகள் போய்கொண்டிருக்கின்ற போது எந்த அளவில் இதிலே
முடிவு வரும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார திசாநாயக்கா அவர்கள் இப்பொழுது கைது செய்திருக்கின்றார். இந்த ஆயுதம் கொடுத்தவர்கள் இராணுவம் என்று சொல்லப்படுகின்றது. இராணுவம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றால், இந்த துப்பாக்கிகள் மூலம் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை பேர் கடத்தப்பட்டார்கள், எத்தனை பேர் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். முக்கியமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கூட எங்கள் மாவை சேனாதிராச அண்ணன், அடுத்தது எங்கள் இப்பொழுது நகர சபையின் பிதாவாக இருக்கக்கூடிய சிவாசிலிங்க அண்ணன் ஆக்களை துப்பாக்கி வெட்டுகள் நடந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அந்த துப்பாக்கிகளும் இந்த துப்பாக்கிகளும் சம்பந்தப்பட்டதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான துப்பாக்கி கலாச்சாரத்தை வைத்து ஜனநாயகம் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஆட்சி செய்த இந்த ஜனாதிபதி அல்லது யாராக இருக்கலாம், பிரேமதாசாவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது கோட்டபாயாவாக இருக்கலாம், அல்லது மைத்திரியாக இருக்கலாம், அல்லது ரணிலாக இருக்கலாம், ஆயுத கலாச்சாரத்தால் தேர்தலிலே வாக்கு கேட்டு வந்தவராகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார திசாநாயக்கா அவர்கள் அவ்வாறு இல்லாவிட்டாலும் அவரும் இப்பொழுது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையில் ஒரு வடகிழக்கிலே செய்து கொண்டு சொன்ன விடயத்தை செய்யாமல் வேறொரு விடயங்களை செய்து கொண்டு தமிழ் மக்களை பிழை காட்டிக் கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. சரி, இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் கடந்த 9 மாதங்களாக பிள்ளையான் அவர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு கூட கொண்டு செல்லப்படாத ஒரு நிலை. பயங்கரவாத சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போது டக்ளஸ் தேவானந்தா தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலும் சரி, தமிழ் மக்களும் மிகவும் துன்பகரமான காலங்களை அனுபவித்த காலங்களில் அதற்கு காரணமாக இருந்தவர்களாக இவர்கள் சொல்லப்படுகிறார்கள். இதே தொடர்பிலே கருணா, அதாவது விநாயகமூர்த்தி முரளிதரன் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா? பிள்ளையான் மட்டக்களப்பில் செய்ததை போல கருணாவும் செய்திருக்கிறாரா, அல்லது அவரும் இது போன்ற ஏதாவது ஒரு காரணத்திற்காக கைது செய்யப்படக்கூடிய ஊகங்கள் காணப்படுகிறதா? இதை பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், கருணா அவர்கள் தான் ஆரம்பத்தில் 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி 8ஆம் தேதி பிரிந்தவர். பிரிந்து சென்று அவர்தான் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியை உருவாக்கி இருந்தார். அவர் மூலமாகத்தான் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு அதிலே உதவியாளராக இருந்த பிள்ளையான் அவர்கள் அவர் லண்டனுக்கு சென்ற போது அங்கு கைது செய்யப்படுகிறார். அதுக்கு பிறகு அந்த கட்சியை இவர் தொடர்ச்சியாக பாரமெடுத்து விட்டார். பிள்ளையான் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள், பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் கூறுகின்ற போது ஏற்கனவே மக்களின் கருத்து இருந்தது, கருணா அவர்கள் கைது செய்யப்படுவார், அவர் அடைக்கப்படுவார் என்ற விடயங்கள் இருந்தது. ஆனால் இதுவரையிலே தொடர்ச்சியாக அவர் அவ்வாறு கைது செய்யப்படவும் இல்லை, விசாரணைக்கு சென்று வந்தாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நீங்கள் கூறுகின்ற போது பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் அல்லது பல்வேறுபட்ட சம்பவங்கள் பல மக்கள், பல பொதுமக்கள் கருணா அவர்களும் குற்றம் செய்திருக்கின்றார், தங்கள் பிள்ளைகளை எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்ற விடயங்களை பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் எந்த வகையில் இவர்கள் விட்டு பிடிக்கின்றார்களா அல்லது விடாமல் அல்லது அதை செய்கின்றார்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் ஆயுத ஒட்டுக்குழு என்று வருகின்ற போது அந்த காலத்திலே, அந்த தேர்தல் காலம் அல்லது தொடர்ச்சியான காலம், ஆயுதத்தை வைத்துத்தான் தேர்தலிலே வெற்றி பெற்ற விடயங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இப்ப இதுக்கு நல்ல உதாரணம் 2006ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே எங்கள் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்காக கூட இந்த பிள்ளையான் குழுவினர் இங்கே 4 பேரை கடத்தி வைத்தார்கள். எங்கள் சகோதரரையும் கூட கடத்தி வைத்திருந்தார்கள் என்றால் எந்த அளவில் ஜனநாயகம் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அதுகள் அவ்வாறான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போமே நடக்கின்றன. நன்றி திரு அரியநேந்திரன் அவர்களே. இன்றைய நாளில் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாகவும் தமிழரசு கட்சியினுடைய நிலவரம், அதே போல டாக்டர் தேவானந்தா மற்றும் பிள்ளையான் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் தமிழர்களினுடைய மிக நீண்ட கால வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பினுடைய இப்போதைய நிலவரம் தொடர்பாகவும், அதே நேரத்தில் இதனை வழிநடத்துகின்றவர்கள் தொடர்பாகவும், அதேபோல தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய தீங்குகளை விளைவித்தார்கள் என்று இன்றளவும் தமிழ் மக்களால் அடையாளப்படுத்தப்படுகின்ற டாக்டர் தேவானந்தா மற்றும் பிள்ளையான் போன்றவர்களினுடைய கைதுகள் தொடர்பாகவும், அதேபோல விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படக்கூடிய கருணா தொடர்பாகவும் சில விடயங்களையும் பேசியிருக்கிறோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.